டக்குன்னு ஒரு காளான் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்சதும் 1 கப் பல்லாரி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா துவக்குங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா துவக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 200 கிராம் காளானை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காளான் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ சுட சுட காளான் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கன், இறால் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இருக்கிற இந்த காளான் பெப்பர் மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.